நமஸ்காரம். இன்றைக்கி நாம் ராசியோட பலம் பலவீனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம பார்க்கும் ராசி மேசராசி. மேசராசிக்கு பலம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கை தான். எவ்வளோ தான் தூரம் கீழே இறங்கி போனாலும் அதிலேருந்து மீண்டு வந்துடுவோங்கிற நம்பிக்கை மிக அதிகமாக இருக்கிற ராசி மேசராசின்னு சொல்லிடலாம். அப்போது மேசராசிக்கு தைரியம்னு சொல்லும்போது எந்த விஷயத்தையும் துணிஞ்சு முன்னெடுத்து கொண்டு போகிற அமைப்பு நேச்சுரலாகவே இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு மைனஸ் அப்படின்னு இவங்களோட பலவீனம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களோட பேச்சு தான் காரணம். அதாவது இவங்களுக்கு வாக்குஸ்தானமாக வரக்கூடிய ரிஷபராசி, அதே சமயம் இவங்களோட ராசி, இந்த ரெண்டுக்குமே பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சனி. அதனால் சொல்லுவோம் சில பேருக்கு வாயிலேயே இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கும் அதே நிலைமை தான். யார் உதவி கேட்டாலும் துணிஞ்சு செய்கிற அமைப்பு எந்த ராசி, 12 ராசின்னு பார்க்கும்போது மேசராசின்னு தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பாக ஒரு மிட்நைட் 2 மணி கூட ஹெல்ப் நீங்கள் ஃபோன் பண்ணால் உடனே வர ராசி மேசராசி தான். மற்ற ராசிலாம் கொஞ்சம் யோசிக்கும், இந்நேரத்தில் கிடைக்குமா, போகலாமா, போல நம்ம வீட்டுக்கு திரும்புகிற டைம் ஆகும்போதெல்லாம் யோசிக்கும். மேசம் யோசிக்காது, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஓடி வந்துடுவாங்க. அந்த மாதிரி ரொம்பவும் துணிச்சலாகவும் அடுத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுற அமைப்பும் பார்க்கட்டும், எல்லாத்துலேயும் பாசிட்டிவான இவங்க பேச்சில் கோட்டை விட்டுருவாங்க. சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணிட்டு இவங்க பேசுகிறது அவங்க மனசை ஏதோ ஒரு வகையில் பாதித்து அது மூலயமா இவங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனால் அந்த விலகி போன உறவு கூட மறுபடியும் உதவி தேவைன்னா இவங்ககிட்ட தான் வருவாங்க. இவங்க அதை பற்றி யோசிக்க மறுபடியும் உதவி செய்வாங்க, மறுபடியும் ஏதோ ஒரு பேச்சினாலும் திருப்பி அவங்க விலகி போகிற அமைப்பு ஏற்படும். அப்போது இந்த மாதிரி இருக்கிற மேசராசிக்காரங்க கண்டிப்பாக உதவி செஞ்சு நாம் ஏன் கெட்ட பேர் வாங்கணும் இல்லையா? அப்போது பேச்சில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, யோசித்து பேசுங்க. அப்போ இந்த பேச்சு அமைப்பு சரி செய்கிறதுக்கு எந்த மாதிரி பரிகாரத்தை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கும்போது, மேச வீடு தலைமை வீடு மட்டும் கிடையாது, அது ஒரு குன்றமைப்புள்ள வீடு. அப்போது குன்றின் மேல் இருக்கிற தெய்வங்கள், சிறு மலைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குன்று, அந்த மாதிரி குன்றின் மேல் இருக்கிற தெய்வங்களை வணங்குறது ரொம்ப சிறப்பு. உடனே 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் தள்ளி போகாமல் நீங்கள் இருக்கிற வீட்டு அருகாமையில் இருக்கிற குன்று, ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லேயே ஒரு குன்றின் மேல் ஒரு கடவுள் இருக்குன்னா, அது முருகராக இருக்கலாம், வேறு எந்த தெய்வமாக இருந்தாலும் ஓகே தான். கண்டிப்பாக அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கி வர மூலிமா உறுதியாக இந்த பேச்சின் மூலம் ஏற்படுற பாதிப்பு படிப்படியாக குறையும். ஏன்னா குன்று தான் உங்களுடைய பிளேஸு. அப்போது அடிக்கடி குன்றுகிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்திடும். சரி, எப்போ போகலாம் அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமை அதாவது உச்சி கால பூஜைன்னு சொல்லுவோம்ல. ஏன்னா உங்கள் ராசியில் தான் சூரியனை உச்சவில் அடைகிறார். அப்போது உச்சி வெயில் காலத்தில் அந்த உச்சி கால பூஜைக்கு போகிறது கண்டிப்பாக மேசராசிக்கு ஒரு சிறப்பை தரும்.